பொன்னிஸ் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான பதிவு தான். ஸோ இது எதுக்கான பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்னிஸில் இந்த பிப்ரவரி மந்தில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயோட விலை வந்து ஆக்சுவலாக கூட்டியிருக்கோம். அது கூட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்வு அப்படின்றது நம்மளாம் நிர்ணயிக்கிறது கிடையாது. நம்ம வாங்கக்கூடிய பொருட்களோட விலையை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கடலை எள்ளெல்லாம் வாங்குறோம் இல்லையா, ஸோ அதனுடைய ரேட்டு நம்ம எவ்ரி மந்த் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எண்ணெயை ஃபிக்ஸ் பண்ணுவோம். முக்கியமான விஷயம், நம்ம இது ஸ்டாக் வச்சுக்கிறது கிடையாது. டே டு டே நம்மளோட செக்கில் வந்து எண்ணெய் ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி கம்மியான குவான்டிட்டி தான். ஸோ ஓவர் ஸ்டாக்ஸ்லாம் வச்சுக்க மாட்டோம். 1ஆம் தேதி நம்ம எடுக்கிறோம்னா 30க்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். இந்த மந்த் நம்ம வாங்கியிருக்க கடலையோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை கண்டிப்பாக 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60, 50லேருந்து 60 ரூபாய் வரைக்கும் கூட்டியிருக்காங்க. இந்த உயர்வு வந்து எங்களுக்கே எதிர்பார்க்காதது. ஏன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட்டுவாங்க. ஸோ 10 ரூபாய் 20 ரூபாய் கூட்டும் போது நிச்சயமாக நம்ம கடலை எண்ணெயோட ரேட் வந்து நம்ம கூட்டவே மாட்டோம். ஏன்னா ஒரு மாதம் ஒரு 10 ரூபாய் கூடும், ஒரு மாதம் ஒரு 10 ரூபாய் குறையும். அப்படின்றனால நம்ம அதை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவோம். ஸோ சடனாக வந்து ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் கூடும்போது நிச்சயமாக நம்மளால் அது வந்து மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எண்ணெயோட விலையை உயர்த்தினா மட்டுமே தான் நம்மளால் இது கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடலை எண்ணெயோட விலை வந்து நம்ம உயர்த்தப்பட்டிருக்கு. இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும். சில கஸ்டமர்ஸ் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க, நீங்கள் உடனே விலையை ஏற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது. ஸோ தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து புரிய மாட்டேங்க, நம்ம எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எங்களுக்கு தெரியல, அந்த மாதிரி புரியாத மக்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம், உங்களுக்கு சப்போஸ் இது தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் வெளியில் கடலையோட ரேட் என்ன நீங்கள் கேட்டுவாங்க. அது கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். மினிமமாக பார்த்தீங்கன்னா 150 குறைஞ்சி இப்போ கடலை வெளியில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது. இந்த மாதம் இந்த மாதிரி தான் விலை இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கடலையோட ரேட்டை கூட்டியிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க, கூட்டும் போது கூட்டிடுறீங்க, விலை குறையும் போது குறையல அப்படின்றாங்க. நிச்சயமாக குறைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயோட ரேட்டு ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் 1 இயராகவே கூட்டிகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2 மந்த்ஸ், அதாவது போன மந்த்லேருந்து கொப்பரையோட விலை வந்து ஒரு 20 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அந்த 20 ரூபாய் குறைஞ்சோன்னா நம்ம எண்ணெயில் சடனாக 20 ரூபாய் இந்த மந்த்லேருந்து குறைச்சிட்டோம். ஸோ இது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். குறைஞ்சோன்னா நாங்கள் 20 ரூபாய் குறைச்சிட்டோம். ஸோ இந்த தடவை கடலை வந்து 50 ரூபாய் வரைக்கும் கூட இருக்குது. பட் 50 ரூபாய் கூடியிருக்கும் போது 2.5 கிலோ போட்டால் தான் நம்மளால் 1 லிட்டர் எண்ணெய் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு 30 to 40 ருபீஸ் கூட்டாமல் இருக்க முடியும்? கூட்டினா தான் பொருள் வந்து தரமானதாகவும் உயர்வானதாகவும் நம்மளால கொடுக்க முடியும். ஒரே விலையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், எந்த விலை கடலை போனாலும் அதையே திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயமாக அது தரமான பொருளாக இருக்காது. நம்ம தரமான பொருளாக கொடுக்குறோம். தரமான பொருளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு, அந்த விலையை வந்து நீங்கள் நல்லா வெளியிலே விசாரிச்சுட்டு நம்மளோட பொருளோட குவாலிட்டியை பாருங்கள். முக்கியமாக குவாலிட்டியை செக் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குவாலிட்டி தெரிஞ்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். மற்ற இடங்களில் நீங்கள் வாங்குற எண்ணெய்க்கும் நம்மளோட எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கடலை போடுறோம், மனமும் சுவையும் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் வாகை மரச்செக்கில் நம்ம ஆட்டுறோம். மற்ற இடங்களில் இரும்பு செக்கில் கூட ஆட்டி கொடுப்பாங்க. இந்த கலர், இந்த ஃப்ளேவர்ஸ், இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு ஒன்று தான். பார்கெயின் பண்ணாமல் நீங்கள் நல்லா விசாரிச்சுட்டு வந்து தெரிஞ்சுட்டு வந்து கூட நீங்கள் நம்மளோட செக்கில் நீங்கள் வந்து எண்ணெய் வாங்கிக்கலாம். நன்றி.